ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பெரிச்சம்பள கேக். நம்ம கடைகளில் தான் வாங்கணும்னு இல்லை, வீட்டிலேயே சின்ன குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்துடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துருவோம். நான் 1/4 கிலோ பெரிச்சம்பளத்தை கொட்டையோடு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இந்த கொட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த இப்படி கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. கொட்டை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஒரு 200 கிராம் பெரிச்சம்பழம் எடுக்கலாம். உங்களுக்கு கூடுதல் எடுக்கணுனாலே எடுக்கலாம், 300 வரைக்கும் எடுக்கலாம். பாருங்கள், எல்லாம் இப்படி கொட்டையும் எடுத்துடலாம். நல்ல சாஃப்டான பெரிச்சம்பழம் இது. பாருங்கள், இதை இப்போ நான் எல்லாமே எடுத்து காணிக்கேன். இப்போ நம்ம இதில் 3/4 கப்பு கொதிக்க பால், நம்ம கொதிக்க வச்ச பாலை அதில் விட்டுறணும். ஆனால் நல்லா வெந்துடும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டு. ஒரு 10 பால் நல்லா ஆறுது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டு, நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கேக்கு டீனை தயார்படுத்தி வச்சுருவோம். 1 டீஸ்பூன் நெய்யை போட்டு, நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்றா போட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவி வச்சுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு அதையும் எல்லா பக்கமும் படும்படியாக தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இப்படி எல்லா இடமும் படும்படியாக தட்டி விட்டு மீதி இருக்க மாவை கீழே தட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி வச்சுருங்க. இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ மாவை நம்ம சலித்து எடுத்துருவோம். நான் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா சலித்து விட்டுருங்க. 2 நேரம் இல்லைனா 3 நேரம் சலித்து எடுக்கணும். நான் 2 நேரம் சலித்து எடுத்துருக்கேன். அப்படின்னா நல்லா எல்லாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்படி நான் 2வது நேரம் இது சலித்து எடுக்கேன். உங்களுக்கு 2 நேரம் இல்லைனா 3 நேரம் சலித்து எடுத்தால் எல்லா பக்கமும் இந்த பேக்கிங் பவுடர் போய் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் 1 நேரம். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நம்ம ஊற வச்ச பெரிச்சம்பழத்தை பார்த்துருவோம். நல்லா உரி இருக்கும், நல்லா ஆரவும் செய்துட்டு. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை போட்டு, உங்களுக்கு பால் அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அரைச்சி எடுங்க. நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், நிறைய பால் இருந்ததுனால. இப்போது நம்ம அரைச்சி வச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா விழுதாக அரைச்சி பாருங்கள். இதையும் நல்லா கலந்து, அப்போது இதை கலந்து இதுவும் ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நம்ம சீனி எடுக்கணும். 1/2 கப்பு சீனி போதும், கரெக்டான அளவில் இருந்து. பாருங்கள், 1/2 கப்பு சீனி, அதில் ஒரு ஏலக்காய் 4 கிராம்பு அதை போடும். பட்டை எதுவுமே போட வேண்டாம், இந்த 2யுமே போட்டால் போதும். இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம பெரிச்சம்பழம் போடலை அப்படின்னாக்கி 3/4 கப்பு சீனி எடுக்கணும் நம்ம கேக்குக்கு. இதனால் 1/4 கப்பு சீனி குறவு. இப்போ நான் இதில் 2 பெரிய முட்டை, சைஸில் பெரிய முட்டை எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் 3 எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் முட்டையாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் அதை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் 1 நிமிஷம். பாருங்கள், இதை நம்ம ஏன் கையில் வச்சு நம்ம விஸ்காவில் நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா, நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு 1 நிமிஷத்துலேயே நல்ல க்ரீமியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ க்ரீமியாக இருக்குது. நம்ம கையில் அடித்தாக்கி ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த மிக்ஸி ஜாரில் அடித்தா நல்ல 1 நிமிஷத்துக்குள்ளே நல்ல க்ரீமியாக வந்துடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் விட்டுருங்க. இதுக்கு 1/2 மூடி வெண்ணிலா எசன்ஸ், 1 கப்பு மாவுக்கு 1 மூடி தான் விடுவோம். அதனால் இதுக்கு 1/2 மூடி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சீனி பொடியை இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி தண்ணி போல் வந்துட்டு பாருங்கள். இதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுக்கணும்னா எடுக்கலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச பெரிச்சம்பழ விழுதை போட்டுருவோம். எல்லாமே நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு தான் நம்ம மாவு போடணும். மாவு போடுறதுக்கு முதல்ல நம்ம குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு நீங்கள் குக்கர் இட்லி பாத்திரம் எதுவானாலும் எடுக்கலாம். அதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிடணும். 10 நிமிஷம் வச்சு நீங்கள் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி போட்டுருங்க. விசில் எடுத்துடணும். இப்போ நம்ம கலந்து முட்டை கலவை இருக்குல்ல, அதை கலந்ததை நல்லா கலந்துக்கிடணும். இந்த பெரிச்சம்பழம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு நம்ம இப்போ சலித்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரே சைடில் தான் கலந்து விடணும். நான் 2 நேரமாக போட்டிருக்கேன் மாவு, நீங்கள் 3 நேரம் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க.
ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்திடலாம். ரொம்ப சாஃப்டாட்டும் வரும் இந்த கேக். பாருங்கள், மீதி நான் இவ்வளோ பால் எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஊற வச்ச பாலுக்கு அந்த பெரிச்சம்பழம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலில் எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு அப்படியே அதில் மிச்சம் இல்லை அப்படின்னா, இது நல்லா கெட்டியாக இருந்தேன்னா ஒரு 1/4 கப்பு போல் பால் எடுத்துடுங்க. இல்லைன்னா ஒரு எவ்வளோ 3 டேபிள் ஸ்பூன். என்ன பாருங்கள், இது எவ்வளோ இப்படி மடித்து விழணும். இதுதான் பக்குவம். இப்போ இருக்கட்டு. இப்போ நம்ம பேக்கிங் டின்னில் நம்ம மாவு எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதில் விட்டுருங்க. பாருங்கள், இப்படி மடித்து விழணும். இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். நல்லா கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் எடுத்துடுங்க. இப்போது இங்கே நல்லா தட்டி விட்டுறணும். இந்த உள்ள பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். பாருங்கள், நல்லா தட்டி விட்டுட்டு இதில் நான் பாதாமை பொடியை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பாதாம், முந்திரி எல்லாம் போடலாம். பிஸ்தா எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எது இருந்தோ அதை போட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போது நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குக்கர், அதில் இதை தூக்கி வச்சுருங்க. பாருங்கள், பார்த்து வைங்க, சூடாக இருக்கும். நான் வச்சாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 20 இல்லைன்னா ஒரு 25 நிமிஷத்தில் ஒரு நேரம் திறந்து உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கணுன்னா அதிலே வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நான் 20 நிமிஷம் கழித்து பார்த்து தான் கொஞ்சம் செரி பழம் வச்சுருந்தேன். இப்போ நான் 30 நிமிஷத்தில் பார்க்கேன். பாருங்கள், எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வாசனையாட்டம் இருக்குது. இப்போ பார்ப்போம். ஒரு குச்சியாக விட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நடுவுக்குள்ளே கொஞ்சம் வேகாமல் இருக்குது. இதை இன்னும் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இன்னும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டு. அடுப்பு மீடியம் முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் வச்சு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. முதல்ல அதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு தான் கேக்கை கட் பண்ணணும், இல்லைன்னா உதிர்ந்து வரும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டிலையே சுலபமாக செய்திடலாம். குழந்தைகளுக்காக நம்ம கடைகளில் தான் வாங்கணும் இல்லை, சுலபமாக செய்திடலாம். பாருங்கள், அந்த பேக்கிங் டைம் தான் நம்மளுக்கு நேரம் ஆகும். மற்றபடி நம்ம சீக்கிரமாக செய்திடலாம். பாருங்கள், வனிலா எசன்ஸ் இருந்துட்டா கடையில் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். பேக்கிங் பவுடர் மீதி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் ஒட்டவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ரொம்ப அழகாக அருமையாக வந்துட்டு பேரிச்சம்பழ கேக். இதே போல் நீங்களும் சுலபமாக வீட்லேயே செய்து கொடுங்க. சின்ன குழந்தைகளுக்குனாலும் இந்த விடுமுறை தினத்தில் நீங்கள் கடையில் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா வாசனையாட்டம் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.